வெல்கம் பேக் டு வெடட் ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். டுடே நம்ம பார்க்க போகிறது லேயர் மாஸ்க். எப்படி ஒரு இமேஜில் லேயர் மாஸ்க் நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிற இமேஜ் இந்த இமேஜுக்கு நான் ஒரு லேயர் மாஸ்க் கிரியேட் பண்ண போகிறேன். இதில் இருக்க லாக்கை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடுங்க. ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிடுங்க. அந்த லேயருக்கு பேக்ரவுண்டாக நம்ம ஒரு கிரேடியன்ட் கலர் கொடுக்குறோம். நான் க்ரீன் வித் எல்லோ மிக்சிங்கில் இந்த மாதிரி கொடுக்குறேன். அதை பின்னாடி கொண்டு போயிடுறேன். அடுத்து மேலே அந்த லேயர் ஒரிஜினல் இமேஜ் லேயருக்கு மேலே ஒரு லேயர் க்ரியேட் பண்ணுறேன். இந்த லேயருக்கு ப்ரஷ் டூல் எடுத்து ஒரு ப்ரஷ் எஃபெக்ட்ஸ் கலர் அப்படியே அப்ளை பண்ணுறேன். நான் இந்த அப்ளை பண்ணுற ப்ரஷ் நமக்கு தேவைக்கு தந்தாப்புல நம்ம முன்ன இழுத்து விட்டுக்கலாம். அது ஒரு எஃபெக்டை க்ரியேட் ஆகும். அது நம்ம எந்த அளவுக்கு அப்ளை பண்ணுறோமோ அதை பொறுத்து அது எஃபெக்டாக தெரியும் நமக்கு. அதை நீங்கள் அழகாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரஷ்ஷில் மட்டும் அப்ளை பண்ண வேணாம். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நெட்டில் நீங்கள் நிறைய வெரைட்டி ப்ரஷஸ்லாம் கிடைக்கும். அதை நீங்கள் எடுத்து வெரைட்டியாக நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம். இதில் நான் இப்போ இந்த ஒரு ப்ரஷஸ் எடுக்கிறேன். இந்த ப்ரஷ் கொஞ்சம் அதில் இருந்து தன்மை மாறி வரும். இதை எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த லேயரை பின்னாடி கொண்டு போயிடுறேன். இமேஜ் லேயரில் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், சுற்றி வர எப்படி லேயர் மாஸ்க் உருவாக்கிறது தெரியும். இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மாதிரி இதில் ஒரு டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அந்த லேயர் மாஸ்க் க்ரியேட் பண்ண லேயருக்கு கீழே வச்சு நீங்கள் டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிங்க. கிரியேட் மார்க் கொடுத்துருக்கு. இந்த ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி ஒரு லேயர் கிரியேட் பண்ணோம். அந்த லேயருக்கு பேக்ரவுண்டில் ட்ராப் ஷேடோ வேணும் அப்படின்னா அந்த ட்ராப் ஷேடோ கொடுத்தீங்கன்னா அது ஒரு எஃபெக்டாக தெரியும் உங்களுக்கு. இதோட ஆங்கிள்ஸ் நீங்கள் மாற்றி பார்க்கலாம். உங்களுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான பாருங்கள். தேங்க்யூ.